இப்பொழுதும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபத்தோடு தலைகளை தாழ்த்தி நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை நமக்கு வேண்டிய வசனங்களை, வார்த்தைகளை அவர் பரத்திலிருந்து அனுப்பி தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று காக்கும் எந்தன் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமையை நான் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமையை நான் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடும்போ, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடும்போல், கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன். நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தகப்பனே, தொடர்ந்து விசுவாசத்தோடும் தெய்வீக கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்கள் மூலமாக பேசும். அன்றைக்கு மோசையோடு கூட இருந்து பேசின ஆண்டவர், நிச்சயமாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர், தேவைகளை அறிந்திருக்கிறீர். அவருடைய வாழ்க்கைக்கேற்ற காரியங்களை நீர் பேசுவீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்தி உடைய கரங்களில் அந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் 2 விதமான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பொல்லாதவர்கள், துன்மார்க்கமான ஜனங்கள். 2வது நீதிமான்கள், ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் நம்பியிருக்கிற ஜனங்கள். உலகம் எப்படி இருந்தாலும், ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாலும், தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிற மக்கள்.
கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போமானால், இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் வாதாடாத. எந்த சூழ்நிலையிலும் சொந்த காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் எந்த விதமான மனஸ்தாபத்தையும் வளர்த்து கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ஆகவே தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆங்கில வேதாகமத்திலே மிக அருமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, டிலைட் தை செல்ஃப் ஆல்சோ இன் த லார்ட். ஆல்சோ இன் த லார்ட். ஆண்டவரிடத்தில் கேட்கறதோடு மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுறதோடு மாத்திரமல்ல, வேண்டிக் கொள்கிறதோடு மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியாயும் இருக்க வேண்டும். டிலைட் தை செல்ஃப் ஆல்சோ இன் த லார்ட் and he shall give thee the desires of thine heart. வெளியில் நம்ம பேசுனா மற்றவங்களுக்கு தெரியும் என்ன தேவை, என்ன பிரச்சனை, ஈஸியாக அறிஞ்சுக்கிடலாம். சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது, வார்த்தையில் சொல்ல முடியாது. நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், ஏக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லி கொட்ட முடியாது. மனசுக்குள்ளே தான் இருக்கும். நம்முடைய சொந்த விருப்பமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, குழப்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 44 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு அருமையான வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? 21 வசனத்தினுடைய பின்பகுதி, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. வாட் எவர் இட் இஸ், God knows everything. God knows everything. Even our needs, even our thoughts, whatever it is. தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தால், பிரச்சனைகள் எதுவாக இருந்தால், நம்முடைய இருதயத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கிட்டத்தட்ட இதே வார்த்தையை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 24 வசனத்தை வாசித்து பாருங்க. மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான், நீதிமான், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லா இடங்கள்லையும், எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்முடைய குடும்ப உறவினர்கள், நம்முடைய சொந்த அப்பா அம்மா, நம்முடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நம்முடைய இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியுமா? அவர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய உள்ளான இருதயத்தினுடைய தேவையாக இருந்தாலும், விருப்பமாக இருந்தாலும், எண்ணமாக இருந்தாலும், அவைகளை அறிந்திருக்கிறபடியினால்
அவர் நமக்கு அதை அருள் செய்வார். ஆங்கில வேதாகமத்திலே எதுவாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய முழு விருப்பத்தையும் எண்ணத்தையும் அறிந்து நாம் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, தேவையான அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை! நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய படைத்த ஆண்டவர் யார்? நம்மை படைத்த ஆண்டவர் யார்? இந்த முழு உலகத்திலும் நமக்காக ஜீவனை கொடுத்த, இரத்தம் சிந்திய நம்முடைய ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவர்? அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய எண்ணம் என்ன? இதை நாம் என்ன செய்கிறதில்லை? அறிந்து கொள்கிறதில்லை. கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போமானால், எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர்களிலே ஒருவர் சீக்கிரமாக அதை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவர்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், நாம் அவரிடத்தில் கேட்கிறதற்கும், ஜெபிக்கிறதற்கும், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். வல்லமையுள்ள ஆண்டவர். எதுவாக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. அந்த ராத்திரியிலே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லா பலிகளையும் செலுத்தி சாலமோன் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகிற பொழுது தேவனுடைய வசனம் சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாலமோன் தன்னுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற எண்ணத்தை, விருப்பத்தை யாரிடத்தில் அவன் வெளிப்படுத்தவில்லை. He was a young man. தாவீதினுடைய நாட்களிலேயே தாவீதுக்கு அடுத்தபடியாக அவன்தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவென்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். பட் he was a young man. தனிப்பட்ட அளவிலே அவனுக்கு எந்த அனுபவம் கிடையாது, தேசத்தை குறித்த எந்த அறிவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற எண்ணத்தை அறிந்திருந்தார், அவனுடைய விருப்பத்தை அறிந்திருந்தார். அந்த ராத்திரியிலே சொப்பனத்திலே தோன்றி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? உன்னுடைய எண்ணம் என்ன? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளோ திரளான ஜனங்களாக இருக்கிறார்கள், இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ அவருடைய தேவைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். வேறு எதை பற்றி அவன் கேட்கவில்லை. அவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்த அவனுடைய விருப்பம் இதுதான். நான் எப்படி அவர்களை நடத்த முடியும்? எப்படி இந்த தேசத்தை நான் ஒரு சீரான பாதையில் கொண்டு செல்ல முடியும்? இன்னும் நான் சிறுபையனாகத்தான் இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவர் அவன் கேட்ட அந்த வார்த்தையை குறித்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எவ்வளோ ஒரு சரியான காரியத்தை கேட்டா! நீ கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ராஜரிக மைமையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, இங்கே நான் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி அவன் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். சாலமோனினுடைய நாட்களில் அவனை போல ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பவில்லை.
அவ்வளவு அதிகமான ஞானத்தை அவனுக்கு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, எல்லா தேசங்களிலும் அவனை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார். ராஜரிக மகிமை அவனுக்கு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் யார்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே எல்லாவற்றையும் நமக்கு தருகிற ஆண்டவர். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் வாசிப்போமானால் அங்கே 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மிகவும் அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் பல தடவைகளிலே நான் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அது என்ன வசனம்? 32வது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலத்தை உண்டாக்கின தேவன் ஒரு காரியத்தை மட்டும் மறுத்தார். மீதி எல்லாவற்றையும் மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருந்தார். அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் போட்டிருக்குது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் பாவிகள் என்று பாராதபடி, அக்கிரமக்காரர் என்று பாராதபடி இந்த உலகத்தில் வந்து நமக்காக இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தார். இங்கே தேவனுடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரை ஒப்பு கொடுத்தார். அந்த அளவுக்கு நம்மேல் அன்புள்ளவர், நம்மை நேசிக்கிறவர். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த அளவுக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்த ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய சத்தியம் என்ன? எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு நன்மையையும் அவர் குறைவில்லாமல் அளவில்லாமல் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் என்ன செய்வார்? அருள் செய்வார். அருள் செய்வார். பயப்படாத, கலங்காத, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாயிரு. ஏதாவது சில குறைகள், கஷ்டங்கள், நிறைவேற வேண்டிய முக்கியமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், சங்கீதம் 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்து விட்டு அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஃப்ரீயாக இருப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் இளையவன், ஒருவன் இளையவன். ஆஸ்தியில் தனக்கு வரக்கூடிய பங்கு அவன் கேட்டான். தகப்பையும் பிரித்து கொடுத்துட்டாரு, 2 பேருக்குமே கொடுத்துட்டார். கேட்டவனுக்கும் கொடுத்தாரு, கேட்காதவனுக்கும் கொடுத்தார். இதுதான் தகப்பனுடைய சுபாவம். ஆனால் அந்த இளையகுமாரன் புறப்பட்டு போயிட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அவன் செலவழித்து போட்டான். அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செலவழிக்கிற வரைக்கும் பஞ்சம் இல்லை, குறைவு இல்லை, கஷ்டம் இல்லை. தகப்பேட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அவன் செலவழித்து வந்த பிற்பாடு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் தேர் வாஸ் அ ஃபேமன். தேர் வாஸ் அ ஃபேமன். ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் எப்படி வந்தான் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், மூத்த குமாரே, மூத்த குமாரே. அவன் தகப்பனோடு இருந்தான். மூத்த குமாரன், அந்த பர்த் ரைட்டில் மூத்த குமாரன்னா ரொம்ப விசேஷம்.
2 பங்கு. ஆனால் அவன் வயலில் தகப்பனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், வேலை செஞ்சுட்டு இருந்தான். இளைவன் வந்த உடனே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், மூத்தவனுக்கு பிடிக்கலை, கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டான், வெளியில் போயிட்டான். கர்த்தருடைய வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனும் வெளியே வந்துட்டார். இளையவன் வெளியே போகும்போது தகப்பன் வெளியே போகலை. ஆனால் மூத்தவன் வீட்டை விட்டு வெளியே போன உடனே தகப்பனும் வெளியே வந்துட்டார். ஏன்? தகப்பனே அந்த மூத்த குமாரனை அதிகமாக நேசித்ததோடு மாத்திரமல்ல, அவன் மேலே தனி ஒரு மரியாதை வச்சிருந்தார் தகப்பன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய உள்ளத்தை அறிந்திருந்த அந்த தகப்பன் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? மகனே, நீ எப்போதும் என்னோட இருக்கிறா. என்ன நடந்தாலும் நான் உனக்கு, என்ன நடந்தாலும் நீ எனக்கு. பாரு, உன்னை தெரிஞ்சிக்க, அவனுக்குரிய பங்கை நான் கொடுத்துட்டேன், அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சந்தோஷத்தோடு செஞ்சேன், உண்மைதான். ஆனால் நீ என்னோடு கூட இருக்கிறாய். எனக்கு உள்ளதெல்லாம் யாருடையதாக இருக்கிறது? உன்னுடையதாக இருக்குது. கோவப்படாதப்பா, இடரல் அடையாதப்பா, என்ன நடந்தாலும் வேதனைப்படாதப்பா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, தகப்பனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. அவர் எதையும் நீ கேட்டுட்டான்னு சொல்லி என்ன செய்கிறதில்ல, விசாரப்படுறதில்ல. எதை கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாக தான் கொடுப்பார். எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் அவருக்கு அதை செய்கிறது கடினம் அல்ல, கஷ்டம் அல்ல. 3வது, நீ கேட்ட உடனே சில காரியங்கள் கிடைக்கட்டாலும் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, கவலைப்படாத. எனக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சொல்லி. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி உன்னுடைய விருப்பமானதை கர்த்தர் உனக்கு கொடுக்குற அந்த நேரம் வரையிலும் அதுக்காக பொறுமையோடு என்ன செய், காத்துரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் என்ன செய்கிறதில்ல, ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறதில்ல. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்த லாசரு என்ன செய்தான்? வியாதிப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வியாதியாக இருந்தான். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு என்ன செய்தார்கள்? ஆள் அனுப்பினார்கள். தொடர்ந்து அந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்க, 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பாருங்க. அந்த செய்தியை கேட்ட பிற்பாடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே புறப்பட்டு போகலை. அவர்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி அந்த காரியத்தை உடனே செய்யலை. பின்னும் 2 நாள் தங்கினார். பின்னும் 2 நாள் தங்கினார். என்னைக்காவது இதை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எதை கேட்டாலும் செய்வேன், ஆனால் பிதா மகிமைப்படணும். சில சமயங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை வச்சிருந்தாருன்னா கேட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது. நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பின்னும் 2 நாள் தங்கினாலும் கூட ஒரு வார்த்தையை சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? 4ஆம் வசனம். அதை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், நல்லா கவனிச்சுடுங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். ஒன்று, தேவனுடைய நாம மகிமைப்படணும். 2வது, தேவனுக்குள்ளாக குமாரன் மகிமைப்படணும். வசனத்தில் போட்டிருக்குது. அதனால தான் அவர் பின்னும் 2 நாள் தங்கினார். அவன் மரித்து போனான்.
லாசரு மரித்து போனான். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கேட்டதை கொடுத்தாங்களா இல்லையா? கொஞ்சம் லேட் ஆனாலும் வசனத்தில் போட்டிருக்கு, மரித்து போன லாசரு உயிரோடு ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். பிதா மகிமைப்பட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டாரா இல்லையா? பைபிளில் வாசிக்கிறோம், யூதர்கள் எப்பொழுதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நின்றவர்கள். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு யூதர்களில் அநேகர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இது முகவரை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. வசனத்தில் வாசிக்கிறோம், சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். இந்த ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை இருந்ததுனால தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பவுலையும் சீலாவையும் அடித்து ஜெயிலில் போட்டாங்க, தொழுமரத்தில் மாட்டி வச்சாங்க. கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படலை, முறுமுறுக்கலை, ஆண்டவரிடத்தில் கோபப்படலை. தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை என்ன செய்தார்கள்? துதித்து பாடினார்கள். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 64ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 64:10, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் நடந்தாலும் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை என்ன செய்வான்? நம்புவான். ஏன்னா இந்த உலகம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிறதை செய்யாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அந்த ராஜா கேட்டான், அகாஸ்வேர் கேட்டான். என்ன கேட்டான்? உன் வேண்டுதல் என்ன? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் இஸ் யுவர் டிசையர்? வாட் இஸ் யுவர் பெட்டிஷன்? பரிசுத்த வேதாகமத்தில் அநேகருடைய எண்ணங்கள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு 3 பேருடைய வேண்டுதலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிப்போம். எனக்கு இந்த பைபிளை பரட்டி வாசிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால தான். ம் 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 ஆண்டவர் தாவீதினுடைய ஜெபங்களுக்கு, அநேக விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார். அதனால தான் அவர் சொல்கிறார் 66ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி பல விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, எத்தனை காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன் சொல்லுங்கள்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்ட அந்த ஒரே காரியத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வேண்டிக்கிட்டே இருப்பேன். அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அது என்னது? அதே வசனத்தில் போட்டிருக்குது. குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், சபைக்குள்ளே வந்திருக்கிறோம்.
நம்முடைய வேண்டுதல் என்ன, விண்ணப்பம் என்ன? தாவீது சொல்கிறார், பெரிய ராஜா சொல்கிறார், நான் ஒன்றைத்தான் கேட்டேன், அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். இந்த தாவீது சாதாரண மனுஷன் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். இதே தாவீது சொல்கிறார். தேவனுடைய வீட்டை குறித்து நான் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தேன் சொல்கிறார். இதே தாவீதான் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை முழுசும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் வெள்ளி பொண்ணு கிடைக்குதோ எல்லாத்தையும் அவர் சேர்த்து வச்சு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். ஏறத்தாழ பல வருஷங்கள் வனாந்தரத்தில் குகையில் அங்கங்கே அலைஞ்சிட்டு கடைசியில் அவர் ராஜாவாகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே தீர்க்கதரிசி வாரார், நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், உம்முடைய மனம் போல செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டு மட்டும் 132ஆம் சங்கீதம், என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை. யாராவது அப்படி வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்தை பற்றி சொந்த ஒரு ஆலயம் வேணும். நம்ம எந்த காலத்திலையும் இப்படி நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. தாவீது அப்படி இருந்தார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சார். ஆனால் வசனத்தில் போட்டிருக்குது, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருந்தாலும் ஆண்டவர், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டான்ட்டார். யோசித்து பாருங்க. ஆனால் அவருக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு பாரம் என்னன்னா, சும்மா ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கடைசி வரைக்கும் அந்த எண்ணத்தை, அந்த ஜெபத்தை அவர் விடவே இல்லை. இதே மாதிரி தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணார். யாரு? யாத்திராமத்தின் புஸ்தகம் 33:15 வாசித்து பாருங்க. மோசே, உடைய மகிமை எனக்கு காட்டும், உடைய மகிமை எனக்கு காட்டும். பைபிளில் போட்டிருக்குது, தாவீதினுடைய நாட்களில் தாவீதினுடைய எண்ணம் விருப்பம் நிறைவேறாவிட்டாலும் அவனுடைய மகனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. தேவனுடைய ஆலயத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? அதுக்கு பிற்பாடு தான் சாலமோன் ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஆலயத்தில் யார் வந்தாலும் சரி அவங்க ஜெபம் கேட்கப்படணும். முழு உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. எந்த இடத்துல இருந்து அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ண வந்தாலும் அவங்க ஜெபம் கேட்கப்படாமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய தகப்பனாகிய தாவீது இதைத்தான் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அதில் பிடிவாதமாய் அவன் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அவனுடைய நாட்கள் அது நிறைவேறாவிட்டாலும் அவருடைய மகனாகிய சாலமோனுடைய நாட்கள் அது நிறைவேறிற்று. எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக உள்ள அந்த பக்தி வைராக்கியத்தில் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சில சமயம் உங்களுடைய நாட்கள் அது நிறைவேறாமல் போனாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கு தேவை, ஏராளமான சபைகள் பெருகிவிட்டது. எல்லா நாடுகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லா நாடுகளிலும் புது புது சபைகள் உருவாகிறது. ஆனால் எத்தனை சபைகளில்
நாம் கூடி வருகிற இடத்துல கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வருகிறது. அது ஒரு பயத்துக்குரிய இடமா இருக்குதா? பக்திக்குரிய இடமா இருக்குதா? ஒரு பரிசுத்தத்துக்குரிய ஒரு இடமா இருக்குதா? ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்த பவுல் அவர் ஏறெடுத்த வேண்டுதலை குறித்து 2 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு தடவை இல்லை, 3 தடவை ஆண்டவரை பார்த்து வேண்டிக்கிட்டார். என்னது? என் முள் என்னை விட்டு நீங்கணும். கடைசி வரைக்கும் டைரக்ட் பதில் அவருக்கு கிடையாது. என் கிருபை உனக்கு போதும், அதோடு சொல்லிட்டார். ஆனால் அதே பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் எழுதுகிறாரு, நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பாருன்னு. அப்படி அவர் எதுக்காக வேண்டிக் கொண்டார்? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன். சபையாரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வருகிற உபத்திரத்தினால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? 15ஆம் வசனத்தில், பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியில் பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும். அன்பிலே வேரூண்ட வேண்டும். அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதிலே வல்லவர்களாக வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளோ உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, வேண்டிக்கிடுறாரு, ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆனால் சபைக்காக அவர் ஏறெடுத்த ஜெபம் இருக்குதே, விசுவாசிகளுக்காக ஏறெடுத்த ஜெபம் இருக்குதே, சாதாரண ஜெபம் இல்லை. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உபத்திரப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வருகிற உபத்திரவங்களினாலே சோர்ந்து போகாதிருங்கள். என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, என்னால் நீங்கள் துன்பப்படக்கூடாது, என்னால் விசுவாசத்தில் வளர்றதை விட்டுறக்கூடாது, அன்பில் வேறுன்றதை விட்டுறக்கூடாது. தேவனுடைய அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்வதிலே நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். 3ஆவதாக ஒரு வேண்டிக் கொள்ளுதல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். லூக்கா சுவிசேஷம் 22 அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கிடுவது. வேதனை தாங்க முடியலை, சிலுவையில் அறியப்படுறதுக்கு முன்னால் கெத்சேமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நான் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, லாசரு மரித்து போனான். கல்லறையின் பக்கத்தில் வந்து அவர் ஜெபம் பண்ணுறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலுமே சோத்தரிக்கிற லாசரை வெளியே வான்றார். ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க, 26ஆம் வசனம், பிதாவானவர் தம்மில்தாமே ஜீவனுடையராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில்தாமே ஜீவனுடையராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. 21ஆம் வசனத்தில், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். தான் சிலுவையில் அறையப்பட போகிறோம், இந்த முழு உலகத்துக்காக மரிக்கப் போகிறோம் என்று அறிந்திருந்தும் தனக்காக அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது உம்முடைய சுத்தம்னு சொல்கிறார். ஆனால் லாசரு மரித்து போனான், அவனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி லாசருவை வெளியே வான்னு சொல்கிறார். எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தன்னலமற்று கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்
என்று சொல்லி வேண்டிக் கொள்கிற அந்த வேண்டுதலில் ஆண்டவர் கேட்பதோடு மாத்திரமல்ல, அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல் என்ன, ஜெபம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு சொல்லுங்க அருள் செய்வார், கொடுப்பார். கவலைப்படாதிருங்க. இருந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டோம், எங்களை பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய தெய்வீக வருகைக்கு என்று எல்லாவற்றிலும் ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு உரிமை இருந்தாலும் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, உங்களுடைய சித்தத்தின்படி எதை எப்படி எந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பெற்றுக்கொள்ளும்படியான அந்த மனப்பக்குவத்தை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.